கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னா என்ன? நம்ம அவரை கண்டடைகிறதுக்குன்னு எந்த குறிப்பிட்ட சமயமும் அவர் நம்மளுக்கு சொல்லவே இல்லை. மற்ற நேரத்துலலாம் நான் உன்னை காண முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற நேரத்தில் தேடுறவங்க என்னை கண்டடைய முடியாதுன்னு எந்த இடத்துலையுமே கர்த்தர் நமக்கு சொல்லி தரவே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பெல்லாம் நீ முழு இருதயத்தோடு நீ என்னை கூப்பிடுறியோ அப்பெல்லாம் நீ என்ன செய்யலாம்? கண்டடையலாம். எப்பொழுதெல்லாம் நீ என்னை தேடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ என்னை கண்டடையலான்னு தான் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் எப்பொழுதெல்லாம் அவரெல்லாம் நம்ம தேடுகிறோமோ, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமா வாஞ்சையோடு தேடுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்கு காணப்படுகிறவராக இருக்கிறார். எரேமியா 29:13 அதை தான் சொல்லியிருக்காங்க. உபாகமம் 4:29 அதே தான் சொல்லியிருக்காங்க. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாயின்னு சொல்லி உபாகமம் 4:29 சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம முழு இருதயத்தோடும் ஆத்தும வாஞ்சையோடும் அவரை தேடும்போது அவரை நாம் கண்டுபிடிக்கலாம். அதே போல் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் எப்பெல்லாம் சமீபமாக இருப்பார்? அவர் நம்முடைய தகப்பன் பிள்ளைகளை எப்போது நோக்கி பக்கத்திலே தான் இருந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்பாவே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, என் கண்கள் எப்பொழுதும் உண்மையில் நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன், நாம் நினைக்கிறது, நம்ம செய்கிறது, நம்முடைய சிந்தனையில் என்னெல்லாம் ஓடுது, நம்முடைய கால்கள் எந்த பாதையில் நடக்குது, நம்முடைய கைகள் என்ன வேலைகளை செய்கிறது, எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். அதனால அவர் எப்பொழுதும் நம்மளுக்கு சமீபமாய் தான் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நீ கூப்பிட்டு அவரை கண்டடைந்து கொள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எப்போ அவர் தூரமாவார்னா, நம்ம அவரை விட்டு விலகி அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விட்டு விலகி நம்ம இந்த மாய உலகத்தில் மூழ்கி போகும்போது தான் அவர் நமக்கு தூரமாக இருப்பார். அதனால் நாம் அப்படி மூழ்கி போகாமல் அவரை நம்ம பக்கத்தில் இருக்கும்போதே அவரை தேடி கண்டுபிடித்து நாம் அவருக்குள்ளே பிழைத்திருப்போம். ஆமோஸ் 5:4 சொன்னபடி என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் எப்பொழுதும் நாம் நிற்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் அந்த சர்வ வல்ல தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டு அவரை கண்டடைந்து அவருக்குள் பிழைத்து கொள்ளுவோம். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து எப்பொழுதும் உம்மை தேடக்கூடிய வழிகளை எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்கப்பா. நாங்கள் அதை பின்பற்றி எந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை உடையவர்களாய் நாங்கள் உமக்குள்ளே பிழைத்திருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.